ஐபிபிஎஸ்பிஓ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் எப்போ வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா அப்படி ஒரு ஃபேக் லிங்கை தட்டி விட்டால் போதும், நீங்கள் உங்களுடைய அவ்வளோ பேருடைய ப்ரிப்ரேஷனும் க்ளோஸ். ஒரே லிங்க்கு க்ளோஸ். புரியுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஃபேக் லிங்க்கை பரப்புறவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே அப்லோட் பண்ண உடனே பாருங்கள். நான் பாஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி கிளியர் பண்ணிருக்கேன். அது என்ன சார் ஃபெயில் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி? இதுதான் ஃபேக் லிங்க்கு. ஃபேக் லிங்க் அவங்கள போட்டு விட்டுட்டு அவங்க படிக்க போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது தெரியாமல் இந்த மாதிரி ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிட்டு எப்போ நம்ம பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. சொல்லியிருக்காங்களே நம்ம கிளியர் ஆகுமா, நார்மலைசேஷனில் மார்க் வருமா, ஒருவேளை பாஸ் ஆகிட்டா நம்ம சூப்பராக நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆயிரும். ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா ஐயோ அடுத்த எக்ஸாம் படிக்கணுமா, இப்படி பல கற்பனையில் உள்ளே போயிட்டு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதே ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை யார் பண்ணுறாங்க? சில பேர் பண்ணுவாங்க. அவங்க பாஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஃபேக் லிங்கை போட்டு விட்டு போயிடுவாங்க. இது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஏன்னா ரிசல்ட் வர டைம் நெருங்கினாலே இது நடக்கக்கூடியது தான். 1 வீக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் காம்படிஷனில் பிகைன் போவீங்க. அவங்க முன்னாடி போவாங்க. நான் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன சார் அப்படின்னா, நீ வேஸ்ட் பண்ணுறதுக்கோசம் அவன் போடுறான். உன்னை வேஸ்ட் பண்ண வச்சுட்டு அவன் போய் படிக்க ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்களா? ஸோ ஃபேக் லிங்க்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்லையும் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கொடுக்குற லிங்க்கை மட்டும் நம்புங்கன்னு சொல்ல மாட்டேன். அஃபிஷியலாக ரிசல்ட் வந்த உடனே தான் நாங்கள் போடுவேன். ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு போடுவேன். சரி, என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. நாம் உட்காந்து பாஸ் ஆகிறதுக்கு இத்தனை ப்ரிலிம்ஸுக்கு படிங்க, மெயின்ஸுக்கு படிங்கன்னு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்ருக்கோம். ஆப்டிக்கும் ரீசனிங்க்கும் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கு. எப்படி அதிகமாக மார்க் எடுக்கிறது, எப்படி அச்சீவ் பண்ணுறது. ஆப்டியில் அட்லீஸ்ட் 33 எடுக்கணும், ரீசனிங்கில் 34 எடுக்கணும் அட்லீஸ்ட்டு. அது எப்படின்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் ரிசல்ட் எப்போ வரும்ன்ற அப்டேட்டுக்கு வருவோம். உங்களுக்கு February 1 to 10 இந்த டைமில் இன்பிட்வீனில் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுக்கு மினிமம் 8 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ ரிசல்ட் வரணும். ஆனால் பழைய காலத்துலலாம் 20 நாளாச்சும் உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ ஆனால் இப்போ தான் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சுல்ல. ஸோ எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம். இனிமேல் இப்போ இருந்து எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம். வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வர டைம்ன்றதுனால இது மாதிரி ஃபேக் லிங்க் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். டெய்லியும் போடுவாங்க லிங்க்கு, டக்குன்னு என்றைக்கோ ஒரு நாள் ரிசல்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளோ வெப்சைட்டில் போய் உட்காந்துருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ப்ரிப்பரேஷன் தான் அடிவாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்டும் ஐபிபிஎஸ்பியோட ரிசல்ட்டும் வர்றதுக்கான டைம் நெருங்கிடுச்சு. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இன்டர்வியூ அடுத்த மாதம் 2nd வீக் ஸ்டார்டிங் எண்டிங்லேருந்து ஆரம்பிக்க இருக்குது. இன்டர்வியூக்கான ஸ்லாட்ஸ்லாம் புக் ஆன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பழைய காலத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் நடக்கும், வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூனியன் பேங்க்குக்கும் ஐபிபிஎஸ் இன்டர்வியூவும் கிளாஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே ஏதாச்சும் கிளாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நல்ல ரிசல்ட்டே ஒன்று எதிர்பார்க்கலாம். வெப்சைட்லேயே பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ படிக்கிற ப்ரிப்பரேஷன் கெட்டு போயிடும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எஸ்பிஐ கிளர்க்கான மெயின்ஸ் கண்டென்ட் போயிட்டுருக்கு. சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.